எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. கபிலரின் மனநிலைதான் எனக்கு இன்று இருக்கிறது. பாரியின் மீது பரம்பு நாட்டு மக்கள் அன்புமயமான ஓர் உணர்வு இருப்பதை பார்த்த கபிலர் பெருமிதம் கொண்டார். அதே உணர்வை பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த அரங்கில் நான் காண்கிறேன். ஏன் இந்த நிகழ்ச்சி என்று கேட்கிறீர்களா? உங்கள் கைபேசியை சற்றே உயர்த்தி காண்பியுங்கள். கைபேசி இருப்பவர்கள் உங்கள் கைபேசியை சற்றே உயர்த்தி காண்பியுங்கள். இப்போது கீழே வைத்து விடலாம். பச்சை குத்தியார் போல் ஆகிவிட்டது நம் கையில் இந்த கைபேசி. 10 நொடிகளில் எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டும் பெருமிதத்தில் வாழும் யுகம் இது. 2016 தீபாவளி சிறப்பிதழில் தொடங்கி உலகமெங்கும் கோடிக்கணக்கான தமிழர்களால் 111 வாரங்கள் ஆனந்த விகடனில் வெற்றி அடைந்த வெறித்தனமாக அருந்தப்பட்ட வீரயுக நாயகன் வேள்பாரி தொடர் முடிவுக்கு வந்த அதே சூட்டில் 2018 புத்தக வடிவில் தோன்றிய வேள்பாரி 6 வருடங்களில் 1,00,000 பிரதிகளுக்கு மேல் விற்று தீர்த்தும், அதுவும் இதே யுகத்தில்தான் என்ற நெகிழ்ச்சியில் உறைந்து நிற்கிறேன். கோடி கோடியாக கொட்டி குவித்தாலும் அறவே கிடைக்காத தருணம் இது. வேள்பாரி நூலை படித்துவிட்டு அந்த நூலில் இடம்பெற்ற கதை மாந்தர்கள் பெயர்களை தன் குழந்தைகளுக்கு சூட்டிய பெற்றோரையும் அந்த குழந்தைகளையும் பெருமைப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் பங்கேற்ற திரைக்கலைஞர் சசிகுமார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த விழாவில் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் நிகழ்ச்சி நெறியாளர் கோபிநாத் அவர்களையும், திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்களையும், தமிழ்நாட்டு அரசு நிதித்துறை செயலாளர் தா. உதயச்சந்திரன் IAS அவர்களையும், திரைப்பட இயக்குனர் சங்கர் அவர்களையும் பேரன்புடன் வரவேற்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திரைக்கலைஞர்கள், அரசியல் பிரமுகர்கள், எழுத்தாளர்கள், பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள், எமது மதிப்பிற்குரிய விளம்பரதாரர்கள், புத்தக விற்பனையாளர்கள், விநியோகஸ்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பொன்னியின் செல்வனுக்கு ஓர் மணியம் என்றால் வேள்பாரிக்கு ஓர் மணியம் செல்வன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பான வரலாற்றை, அந்த வரலாற்று நாயகர்களை எழுத்தாளர் சு. வெங்கடேசன் தன் எழுத்தால் உயிர் கொடுக்க, அந்த மாபெரும் தலைமுறைக்கு தன் தூரிகையால் ஓவியம் கொடுத்தார் மணியம் செல்வன். அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அருமையான இந்த மாலை நிகழ்வில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எங்கள் வரவேற்புக்கு இசைந்து வேள்பாரி 1,00,000 வெற்றி சின்னத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற இருக்கும் அவரை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மனைவி அமைவதெல்லாம் என்ற பாடலை உங்களில் சிலர் கேட்டிருப்பீர்கள். இது கண்ணதாசன் அன்று சொன்னார். படைப்பாளிக்கு பதிப்பாளரும், பதிப்பாளருக்கு படைப்பாளியும் அமைவது அப்படித்தான் என்று நான் நம்புகிறேன். சூவேக்கு எப்படியோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு சூவே அமைந்தது இறைவன் கொடுத்த வரம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வீரயுக நாயகன் வேள்பாரி நாவலை படைத்த சு. வெங்கடேசன் அவர்கள் MP அவர்கள் வெற்றி விழாவின் உரை நிகழ்த்த உள்ளார். அவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன்.
மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் கடல் பார்க்க வேண்டும், ஏனெனில் அது அவ்வளவு விரிந்தது, பரந்தது, அளவற்றது என்றார் கபிலர். எங்கள் பாரியின் கருணையை விடவா என்று கேட்டான் நீலன். பாரியின் கருணையைப் போலவே விரிந்து பறந்து ஆனந்த விகடன் வாசகர்களின் பொறுமை மற்றும் அதீத ரசனைக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். வேள்பாரி ஆனந்த விகடனில் தொடராக வெளியான போது வாரம் தவறாமல் அப்படைப்பை உச்சி முகர்ந்து வரவேற்றவர்கள் விகடன் வாசகர்கள். அது புத்தகமாக விகடன் பிரசுரத்தில் வெளியிடப்பட்ட போது 6 ஆண்டுகளில் 1,00,000 பிரதிகளை விற்று சாதனை புரிந்திருக்கிறது என்றால் அதற்கும் காரணம் எமது வாசகர்கள்தான். விகடனுக்கும் வேள்பாரிக்கும் தங்கள் மனதில் நீங்கா இடம் கொடுத்திருக்கும் அத்தனை வாசகர்களுக்கும் என் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்ற ஒற்றை வரி அத்தனை தமிழர்களும் அறிந்தது. அந்த ஒற்றை வரியை தாண்டி வேள்பாரி என்ற நாயகன் மூலம் தமிழர் அறத்தை, வீரத்தை, மாண்பை இன்றைய இளைய தலைமுறைக்கு சொன்னது வீரயுக நாயகன் வேள்பாரி. சங்க இலக்கிய பாடல்களிலிருந்து தகவல்களை எடுத்து கோர்த்து தமிழ் மண்ணின் பெருமைமிகு வரலாற்றை சொல்வது என்பது குவாண்டம் பிசிக்ஸை செயல்படுத்துவது போல சிக்கலானது, நுட்பம் தேவைப்படும் ஒரு மிக சீரிய பணி. அதை சு. வெங்கடேசன் அவர்கள் சாலச் சிறப்பாக செய்தார். அதனால் விகடன் வாசகர்களுக்கு ஒரு மகத்தான படைப்பு கிடைத்தது. வேள்பாரியை மீண்டும் மீண்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் படிக்கிறார்கள். புத்தக கண்காட்சிகளில் இந்த நூல் பரபரப்பாக விற்பனையாகிறது. எங்கள் விகடன் பிளே தளத்தில் ஆடியோ வடிவில் மிக அதிகமான பேர் கேட்கிறார்கள். எதையும் நொடியில் உருவாக்கக்கூடிய இந்த AI யுகத்திலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களின் கதையை ஏன் இப்படி தமிழர்கள் ஆதரிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள்? அறம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேள்பாரி விவரிக்கிறது. ஆட்சியாளர்கள் எப்படி ஆள வேண்டும் என்று இலக்கணம் வகிக்கிறது. எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆபத்தானவர்கள் என்று அடையாளம் காட்டுகிறது. உலகெங்கும் போர்களால் பேரழிவுகள் நிகழ்ந்து வரும் இன்றைய சூழலில் போருக்கு எதிராக தமிழ் மக்கள் முழங்கிய வரலாற்றை பேசுகிறது. காலநிலை மாற்றத்தால் இயற்கை சீற்றங்கள் அதிகரித்துவிட்ட இன்றைய யுகத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த நம் முன்னோர்களின் வாழ்வியலை நினைவூட்டுகிறது. அதனால்தான் வேள்பாரி தமிழர்களின் வீடுகளில் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. அறத்தின் அடையாளமாக வாழ்ந்த வீரயுக நாயகன் வேள்பாரியின் அவரை பற்றிய இந்த நாவலை வெளியிட்டதற்கும் இன்று வெற்றி விழா நடத்துவதற்கும் விகடன் மிகவும் பெருமிதம் கொள்கிறது. அறம் சார்ந்த இதழியலை பின்பற்றும் விகடன் வேள்பாரி வெளியானதற்கு விகடனில் வேள்பாரி வெளியானது காலப்பொருத்தம் என்றே நம்புகிறேன். உலகெங்கும் வாழும் ஆனந்த விகடன் வாசக நெஞ்சங்களுக்கும் தமிழ் வாசிக்கும் அன்பர்களுக்கும் அர்ப்பணிப்புதான் இந்த பெருவிழா. அடுத்த விழாவின் இலக்கு 10,00,000 பிரதிகள். அதன் பின் ஒவ்வொரு தமிழரின் இல்லத்திலும் வேள்பாரி இருக்கும் என்ற நாள் விரைவில் வரும். அதுவே எங்கள் பிரயத்தனம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நன்றி.